guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் வித் 13 ஹிடன் ட்ரைட்ஸோட எபிசோடு 4. எபிசோடு 3 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் வெளியில் ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு உசுரை காப்பாற்றிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. குழந்தை அப்பா எங்கன்னு கேட்குது. அவர் பின்னாடியே வராருன்னு அம்மா சொல்கிறா. மேலே இருந்து கல்லுங்களாம் அவங்க மேலே விழுவ ஆரம்பிக்குது. அந்த அம்மா அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு அந்த கல்லுக்கு நடுவில் சிக்கிக்கிறா. அந்த குழந்தை அலறும்போது சீக்கிரம் ஓடிடுன்னு அம்மா கத்துறா. அப்போ ஒரு பொண்ணு செருப்பு இல்லாமல் ஓடி வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறா. அந்த அம்மா சொல்கிறா, நான் பரவாயில்ல, என் குழந்தைய கூட்டிகிட்டு போங்கன்னு. அவளோட காயம் ரொம்ப பெருசாக இருக்குது. அவள் பிழைக்க மாட்டான்னு தெரிஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டர் நேராக அட்டாக் பண்ண வருது. இப்படி தான் சாக போகிறாமான்னு அவள் உட்காந்துடுறா. அந்த சமயத்தில் ஒரு வெட்டு வந்து அதோட தலையை துண்டா வெட்டுது. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். தரையில் லேண்ட் ஆகி அதை துண்டு துண்டாக வெட்டி போடுறான். அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. ஆனால் செம்ம நிம்மதியாக இருக்கா. யார் இவன் யோசிக்கிறா. இன்னொரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஓடி வருது. அவள் பார்த்துன்னு கத்துறதுக்குள்ள ஒரு ஹைட்ராகன் தலை அதை கடிச்சு துப்புது. அந்த பொண்ணு என்னடா ஆகுதுன்னு கேட்குறா. ஹைட்ராகன் கத்தும்போது அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. நம்ம ஹீரோ அதோட தலை மேலே ஏறி அப்படியே நில்லுங்கன்னு சொல்கிறான். அவள் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. நான் கனவு ஏதும் காண்றேன்னா ஒரு ஹீரோவை பார்த்துட்டேன்னு நினைக்கிறா. அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட ஓடுது. இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்னு வராங்க. அவளுக்கு இன்னும் சண்டை சத்தம்லாம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் மான்ஸ்டர்ஸை வெட்டிகிட்டு இருக்கான். யார் இவன்னு அவள் கேட்குறா. நியூஸில் கொரியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா மான்ஸ்டர்ஸ் வந்ததை பற்றி சொல்கிறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் மக்களை கொன்று எல்லாத்தையும் அழிக்குது. ஆனால் அதுங்க மட்டும் வரலை, புல்லட் கூட எதுவும் பண்ண முடியாத மான்ஸ்டர்ஸை சர்வ சாதாரணமாக வெட்டி வீசுகிற வாரியர்ஸும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தன் ஆர்மரை போட்டுட்டு யாரும் பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். உலகம் வேகமாக மாற ஆரம்பிக்குது. ஒருத்தன் இதெல்லாம் ஃபோனில் பார்த்துட்டு முட்டா பயிலுக, அவங்க ஃப்ராக்மெண்ட்ஸை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். ஆனால் இப்போது ரியாலிட்டியும் கேமும் ஒன்றாக போகுதுன்னு உறுதியாயிடுச்சு. அந்த பிளேயரோட பேர் மெசக்கர். அவன் சொல்கிறான், வரப்போகிற இந்த தாறுமாறான காலத்தில் எல்லாரும் காம்படிட்டர் தான். ரெண்டு ரியாலிட்டிக்கும் காலப்போக்கில் ஒன்றாயிரும். யாருக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குதோ அவங்க தான் இந்த வேர்ல்டோட ஹீரோஸ். 2 வருஷமாக மாறாத ரேங்கிங் கடைசியாக அப்டேட் ஆகிருக்கு. டாப் ஸ்கோர் 220 பாயிண்ட்ஸ். பார்த்தா அவன் 5வது இடத்துல இருக்கான். ரேங்க் டால்ஃப் தான் ஃபேண்டம்னு அவன் யோசிக்கிறான். ஃபேண்டமை கோஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அவனோட உண்மையான பேர் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாரும் இந்த 2 நிக்நேமை தான் கூப்பிடுவாங்க. டீமன் ரெலம் எக்ஸ்பீடியன்னு ஒரு என்பிசி எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல உருவாக்குனவன் அவன்தான். கேமோட கடைசி கட்ட வரைக்கும் போன ஒரே ஆள் அவன்தான். ஆனால் அதுவும் ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. அவன்தான் கேமோட நம்பர் 1 பிளேயர். அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் மறுபடியும் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெயிலியர் ஆன உடனே அவன் கேமில் மறுபடியும் வந்திருக்கணும். அப்பியரன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரீசெட் ஆனாலும் போன கேரக்டரோட டேலண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அவனோட ஸ்கோர் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். சரி, நம்ம ஹீரோ கிட்ட வருவோம். நம்ம ஹீரோ எந்திரிச்சு ரியாலிட்டியில் மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு. கூடவே சம்மனான பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. அவங்க கேம் கேரக்டர்ஸ் உருவத்தில் இருக்காங்கன்னு யோசிக்கிறான். சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அவனோட கடைசி கேரக்டர் வச்சு டீமன் ரெலம் எக்ஸ்பீடிஷனோட கேம் எண்டிங் கிட்ட போயிட்டான். ஆனால் ஹையர்ட் என்பிசி அவங்க முன்னேறதை தடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருந்த என்பிசிங்க கூட துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன யோசித்தாலும் அவங்களோட தலையீட அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஒருவேளை அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே அவனை மாதிரி சம்மனான பிளேயர்ஸாக இருந்தால் எண்டிங் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பிளேயர்ஸ், இல்லைனா அவனை எதிரியாக பார்க்குற பிளேயர்ஸ், அப்போ அவனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரேண்டமாக துரோகங்கள் நடந்திருக்கலாம். அவங்களுக்கு நடுவில் இருந்த கனெக்ஷன் உடஞ்சதால் அவன் லாக் அவுட் பண்ணி ஒளிஞ்சு மட்டும் இருக்க முடியாது. 2 உலகத்துலேயும் பாதுகாப்பாக இருக்கணும்னா அவன் வேகமாக பவர்ஃபுல் ஆகணும். இப்போ நம்ம ஹீரோ எசபெல்லாவோட ரூமுக்கு போகிறான். ஸ்டார்ஸோட பேசி முடிச்சிட்டியான்னு அவள் கேட்குறா. உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நல்லதுன்னு அவள் சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு கண்டிஷன் போடுறான். என்ன வேணும் உனக்குன்னு அவள் கேட்குறா. நான் சாங்சுவரிக்கு போகணும்னு சொல்கிறான். அவள் ஷாக்காகி உனக்கு என்ன பைத்தியமானு கேட்குறா. 2வது மெயின் குஸ்ட் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வேணுங்கிற கிளாஸ் அங்கே தான் கிடைக்கும். அங்கே ஒரு ஸ்டார் இருக்குன்னு சொல்கிறான். இதுதான் 2வது மெயின் குஸ்ட்.
நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்ததும் அது முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. எசபெல்லா ரத்தத்துக்கு நடுவில் நடந்து வரா. அவள் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் கூட்டத்தையே காலி பண்ணிட்டா. எல்லா காட்ஸையும் காலி பண்ண கொஞ்ச நிமிஷம்தான் ஆச்சு. இவளை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர் கிடைக்காதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை சாங்சுரிக்கு கூட்டிகிட்டு போக சொன்னப்போ நடந்த ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அங்கே ஸ்டார் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு அவள் கேட்குறா. அது மறைஞ்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது எங்கே மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். என்னோட பழைய கேரக்டரை பில்டு பண்ணும்போது தான் எதர்ச்சியாக 4வது ஸ்டாரை நான் கண்டுபிடிச்சேன். அதோட சரியான லொக்கேஷன் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்டார்ஸோட பிளெஸ்ஸிங்கால் உன் சாபத்தை நீக்கணும்னா நான் அதை எடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் சொல்கிறா, அந்த இடத்துக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக எல்லாராலையும் போக முடியாது. நான் யாராவது ரகசியமாக கூட்டிகிட்டு போனது தெரிஞ்சால் எனக்கு தான் பிரச்சனை. ஆனால் நம்ம ஹீரோ உன்னால் போக முடியும்னு சொல்கிறான். டைம் இல்லை, நல்லா யோசிச்சுக்கோ. இந்த டெசர்ட்டை விட்டு வெளியேற இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ்னு சொல்கிறான். இப்போ ப்ரெசண்ட் சீனை காட்டுறாங்க. அன்னைக்கு அவளை சம்மதிக்க வைக்கலன்னா என் தலை தான் தரையில் உருண்டிருக்கும்னு ஹீரோ நினைக்கிறான். கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ஹோலி கிரவுண்டுன்னு சொல்கிறான். கீழே இறங்குற ஒரு படிக்கட்டில் நிற்கிறாங்க. அவங்க மறைஞ்சிருக்கிற சாங்சுரிக்குள்ளே நுழையிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சப் கொஸ்ட் வருது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எவ்வளவு தூரம் போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கணும் சொல்லுது. அதில் லெவல் 8 ரெக்கமெண்டன்னு வார்னிங் வருது. அந்த ஏரியாவில் பாய்சன் அண்ட் டிமானிக் எனர்ஜி நிறைஞ்சிருக்கு. டீமன் ரெசிடென்ஸ் கம்மியாக இருந்தால் உள்ளே போக வேண்டாம்னு சொல்லுது. அந்த ஹிடன் ட்ரைட்ஸ் ஜெயன்ஸ் டீமன் ரெசிடென்ஸை அவனை காப்பாற்றுது. இது இல்லைன்னா என்னால் உள்ளேயே போயிருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சாதாரணமாகவே லெவல் 2 பிகினர் இங்கே கால் வைக்கவே முடியாது. எசபெல்லாவை முன்னாடி அனுப்பி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோரேஷன் சப்குஸ்ட்டை முடித்தா ரிவார்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அது இப்போ முக்கியம் இல்லை. இங்கே தான் நம்ம ஹீரோ கிளாஸ் எடுக்க முடியும். நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்த உடனே குஸ்ட் முடிஞ்சிடும். ரிவார்டு நம்ம ஹீரோ எடுக்கிற கிளாஸோட குவாலிட்டி பொறுத்து மாறும். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்ட எனக்கு எது வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறான். எசபெல்லா ஒரு பாறை மேலே நின்று பார்த்துட்டு கீழே விழ ரொம்ப தூரம் இருக்குது, தூண்களும் ரொம்ப தூரமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அவள் சிரிச்சுக்கிட்டே நம்ம தப்பான வழியில் வந்துட்டோம். ஸ்டார் சொல்கிறவங்க கூட தப்பு பண்ணுவாங்க போலன்னு சொல்கிறா. நீ எங்கே போகிறன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது ஒரு ட்ராப்பு. தெரியாமல் தாண்டவங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு காற்று அடிக்குதுன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.